ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம பார்க்க ஒரு ஏர்ட்ராப் டோக்கன்ஸ் பேசுகிறேன். ஏர்ட்ராப் தான் பார்க்க போகிறோம். சின்ன ஒரு 5 நிமிஷம் நீங்கள் இந்த வீடியோ பார்த்து ஒதுக்கினாலும் நீங்கள் இந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ண வெறும் 5 நிமிஷம் தான் முடியும். இந்த 2 நாள் தான் இந்த இருக்குது ஏர்ட்ராப் ஹண்டில். யாரும் மிஸ் பண்ணிட வேணாம். அண்ட் நம்ம புதுசாக யாரும் வீடியோ பார்க்குறேன் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஸ் அதெல்லாம் வாட்ஸ்அப் டெலிகிராம் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்க. அண்ட் ஒரு சில ஏர்ட்ராப் எல்லாம் டெலிகிராம் ஜாயின் சொல்லிட்டு இருக்கேன். வாங்க போய் கூட இருக்கிற தமிழ் ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நான் வந்து பைபிட் எக்ஸ்சேஞ்சில் வந்து ஏர்ட்ராப் தான் பார்க்க போகிறோம். ஸோ நீண்ட நாட்களுக்கு பிறகு இன்றைக்கி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அண்ட் நம்ம வந்து ரீசெண்டாக வந்து கெசினோ பற்றி ப்ளே பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுதான் அந்த பிளேயிங் டைம்னால இப்போ நான் வந்து வீடியோ போட டைம் கிடைக்கல. அண்ட் இப்போ நான் வந்து இந்த பைபிட் எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஏர்ட்ராப் ஹண்ட்ன்றது சரி. அப்போ இதில் வந்து ஆல்ரெடி வந்து இந்த ஏர்ட்ராப் ஹண்ட், ஏர்ட்ராப் டோக்கன்ஸ் ப்ளஸ் இதெல்லாம் எப்படி நான் இந்த ஷார்ட்கட்ஸ் எடுக்கிறேன்லாம் என்ன மாதிரி ஏர்ட்ராப் அட்டன் பண்ணுறாங்கன்னா ஆல்ரெடி நான் வீடியோ போட்டு தான் மேலே ஐபேட்டில் லிங்க் கொடுத்துருக்கேன். அதை பார்த்து தெரிஞ்சுக்கணும் எப்படி இதில் ஆட் பண்ணுறது. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஏர்ட்ராப் ஹண்டில் போய்ட்டு இப்போ ரீசெண்டாக வந்த ஏர்ட்ராப் வந்து நம்ம டிஏபி ஒன் ஏர்ட்ராப். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த டிஏபி ஒன் இந்த ஏர் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி. கிலோ ஆல்ரெடி பபுள் ஏர்ட்ராப் சீரோட இதெல்லாம் நம்ம இந்த ஸ்பெக் ஏர்ட்ராப் நமக்கு ரிசீவ் ஆகிருந்துச்சு. பபுள் ஏர்ட்ராப் ரிசீவ் ஆகிருந்துச்சு. அண்டு இந்த டிஏபி ஒன் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜாயினாக கொடுக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா ரேண்டம்லி 20,000 பேருக்கு செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக கிடைக்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக அது மிஸ் பண்ணிடுறாங்க. அது இல்லாமல் இந்த ஏர்ட்ராப் வந்து இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் இன்னும் 2 நாள் தான் இருக்குது சரியா. சும்மா சிம்பிளி டாஸ்க் தான் அது சரியா. ஸோ சிம்பிளி ட்விட்டர் டாஸ்க் மாதிரி தான் இருக்குது. அதுதான் அட்டன் பண்ணுறாங்க. ரைட் பார்ப்பாங்க. இப்படி லைவ் அட்டன் பண்ணுறேன். ஜாயினாக கொடுக்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா டாஸ்க் அண்ட் ஃபாலோ பைபிட் ஆஃபீஸியல் நெட் இருக்குது. அண்ட் இதில் நீங்கள் ஃபாலோ நான் கொடுங்க. இதை கொடுத்தீங்கன்னா உடனே ட்விட்டர் அக்கௌண்ட் கேட்கும். இந்த லாகின் பண்ண சொல்லும். இல்லாத அக்கௌண்ட் சைன் பண்ணி இருக்கிற அக்கௌண்ட் வந்து உங்களோட அக்கௌண்ட் வந்து லாகின் பண்ணி கொடுங்க. நான் வந்து லாகின் கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாகின் பண்ணியாச்சு. இப்போ வந்து அவங்களோட ஆஃபீஸியல் பைபிட் எக்ஸ்சேஞ்சர் ட்விட்டரை ஃபாலோ பண்ணிச்சுன்னா நம்ம வந்து ஃபாலோ கொடுத்துக்கணும். ஃபாலோ பண்ணாங்க ஃபாலோ கொடுத்துக்கணுங்க. நான் பேக் வரேன். நான் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டேன். சிம்பிள் டாஸ்க் தான். கொஞ்சம் ஒரு 15 நிமிஷத்தில் வேலை முடிச்சிடும். இப்போ ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட இந்த டிஓபி வந்து அவங்களோட ஆஃபீஸியல் டெலிகிராம் இருக்குது. அதான் ஆஃபீஸியல் டெலிகிராம் ட்விட்டர் பேஜ் இருக்குது. அதை நான் ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. இப்போ நான் ஃபாலோன்னு கொடுக்குறேன். ரெண்டாவது இதில் போய்ட்டு ஃபாலோவிங் கொடுத்து கொடுங்க. இப்போ பேக் வாங்க. இப்போ அடுத்து வந்து கோட் அண்ட் ரீபோஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. வித் யூ கமெண்ட்ஸோட நம்ம ரீபோஸ்டிங் கோட் போஸ்ட் பண்ணிக்கொள்வோம். ஃபஸ்ட் வந்து அந்த பேஜை வந்து லைக் பண்ணிக்கொள்வோம். லைக் பண்ணியாச்சு. இதில் போய்ட்டு ஒரு ரீபோஸ்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்து இதில் போய்ட்டு ஒரு குவாட் போஸ்ட் பண்ணிவிட்டு சும்மா ஒரு கமெண்ட் டைப் பண்ணிக்கொள்ளுங்க. கமெண்ட் பண்ணிவிட்டு அதில் ஒரு ஆட் சிம்பிளில் போய் ஒரு சும்மா ஒரு பேரை கொடுத்து டேக் பண்ணி கொடுங்க. ஒரு 3 பேரை டேக் பண்ணி கொடுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த 3 டேக் பண்ணிவிட்டு போஸ்டர் கொடுக்குறேன். போஸ்டர் கொடுத்துட்டு முடிஞ்சால் இதில் கமெண்ட் செக்ஷன் அளவுக்கு பார்த்தீங்கன்னா இதுலேயும் சும்மா கமெண்ட் பண்ணி கொடுங்க. ஸோ ரிப்ளை பண்ணி கொடுக்குறேன். ஸோ இப்போ தான் அதில் டாஸ்க் இப்போ வந்து பேக் வரேன். ஸோ இது அந்த டாஸ்க் 1 2 3 4 ஆல்ரெடி முடிச்சாச்சு. இப்போ வந்து மினிமம் வந்து $100 டிபாசிட் பண்ணியிருக்காங்க. சரி, இதுதான் மெயின். இதில் அது $100 டிபாசிட் பண்ணிக்கொள்ளணும். டிபாசிட் பண்ணிட்டு அதுக்கு நீங்கள் விட்ரா பண்ணிக்கலாம். இதோட டாஸ்க் மாதிரி தான் சரியா. அடுத்தது வந்து ஒரு $100 ட்ரேடிங் எடுக்க சொல்லுவாங்க அதோட டோக்கனில். ஸோ ட்ரேட் நான் கொடுக்குறேன். அதில் போய்ட்டு மார்க்கெட்டில் போய்ட்டு இதில் மார்க்கெட்டில் போய்ட்டு $100 ட்ரேடிங் எடுத்துருவோம். ஒரு பையை கொடுத்தாச்சு. ஸோ ஃபண்டை வந்து இதில் கொடுக்குறோம். ஸோ மார்க்கெட்டில் போய்ட்டு $107 டைப் பண்ணிட்டு பை பண்ணிக்கொள்ளுங்க. உடனே வந்து செல் பண்ணிக்கொள்ளலாம். ஓகே, செல் பண்ணியாச்சு. இப்போ வந்து டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிருக்கும். அதில் ஏர்ட்ராப் அக்கௌண்ட்டில் போய்ட்டு ஜாயினாக கொடுத்தோம்டா. இது வந்து இப்போ பெண்டிங்கில் இருக்குது. ரீஃப்ரெஷ் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ரீஃப்ரெஷ் பண்ண பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிட்டு.
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆகிட்ட டாஸ்க் வந்து இப்போ வந்து நான் வந்து மேலே வந்து இந்த ஆப்ஷன் ரீஃப்ரெஷ் பண்ணி கொள்வோம். பண்ண பிறகு நம்ம வந்து கங்க்ராச்சுலேஷன் வந்துடும் பார்த்தேன். இந்த கங்க்ராச்சுலேஷன் கம்ப்ளீட் இந்த டாஸ்க் வந்துட்டு 2 டேஸுக்குள்ள வந்து நமக்கு இந்த ரிசல்ட் தெரியும் என்ன மாதிரி கிடைச்சி வைக்கலையாண்டு. ஸோ கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்க. ஃப்ரீ கான்செப்ட் தான். நம்ம வந்து ஃபண்டை வந்து டிபாசிட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி நீங்கள் ஃபண்ட் எங்கேயாச்சும் அங்கே வித்ட்ரா பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அவ்வளோ தான் அதில் இது. அதெல்லாம் பேக் வந்து இன்னொரு இது ஒன்று இருக்குது. இதை டோக்கன்ஸ் பிளேஸ்ன்றது தானே இதே அட்டன் பண்ணுங்க. இது சின்ன ஒரு டாஸ்க் மாதிரி தான், ஒரு ட்ரேடிங் ஒன்று எடுத்துகிட்டு தான். அதில் கீழே போய்ட்டு NYAன்றது இருக்குது தானே. மீதி உள்ள டாஸ்க் எல்லாமே நியூஸஸ் யாரும் பற்றி பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிடுறாங்க. இதெல்லாம் நீங்கள் நார்மலாக வந்து அக்கௌண்ட் சைன் அப் பண்ணி ஃபண்டை டிபாசிட் பண்ணாலே அதை டிபாசிட் பண்ணிவிட்டு ஒரு ட்ரேடிங் மூலம் எடுத்தாலே 100 யூசர் ட்ரேடிங் நீங்கள் வந்து இந்த இதுக்கு எலிஜிபிள். ஸோ அன்ஃபார்ச்சுனேட் யூ ஆர் அனபிள் டு ஜாயின் திஸ் ஈவெண்ட். ஏன்னா இது நியூஸஸுக்கான அந்த ஈவெண்ட்னால் நம்மளால் ஜாயின் பண்ணிடலாது. இது ஓல்டு யூஸர் நம்ம ஜாயின் பண்ணால் நியூஸஸுக்கு அந்த நியூஸர் நிறைய கிடக்குது டோக்கன்ஸ் பிளானில். அது தெரியும். இந்த TST ட்ரேட் எல்லாமே ஒரே சேம் ஆப்ஷன் தான். சைன்அப் பண்ணியாச்சு, 100 யூசர் டிபாசிட் பண்ண போகிறீங்க. இந்த டோக்கனில் போயிட்டு ஒரு ட்ரேட் பண்ண போகிறீங்க. அவ்வளோ தான் நியூ டாஸ்க். இப்போ நம்ம ஓல்டு யூசர்ஸ் வந்து நமக்கு இது மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது, இந்த NYAன்ட்டு. சரியா, இதை போய்ட்டு நம்ம ஜாயின் பண்ண கொடுப்போம். ஸோ இது நமக்கான ஒரு டாஸ்க் மட்டும்தான். ரெஜிஸ்டர் டு பார்ட்டிசிபேட் இருக்குது. எப்படி பண்ணுவாங்க இது வந்து பாருங்க, 200 USDT கேட்டுருக்காங்க, டிபாசிட் பண்ணியிருக்காங்க. இப்போ உங்களோட 100 USDT தான் இருக்குன்ற பிரச்சனையே கிடையாது. 100 USD இதில் கொண்டு வாங்க, டிபாசிட் பண்ணுங்கள். சரியா, டிபாசிட் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு இந்த 100 USD வேறு ஒரு அக்கௌண்ட் வித்ட்ரா பண்ணுங்கள். வித்ட்ரா பண்ணி திருப்பி இன்னொரு அக்கௌண்ட் 100 USD கொண்டு வாங்க. அப்போ வந்து 2 வாட்டி கொண்டு போது அது கால்குலேட் ஆகும். 100 to 100 200 கால்குலேட் ஆகும். சரியா, ஒரு 200 USD ஆக்கலாம். நம்ம டேரெக்டாக அந்த 200 USD டிபாசிட் பண்ணுறது பிரச்சனை கிடையாது. அந்த கொஞ்சம் USD எவ்வளோ இருக்கோ அந்த உங்கள்கிட்ட 50-100 USD இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி வித்ட்ரா பண்ணி நீங்கள் வந்து இதை டிபாசிட் பண்ணும்போது அதை வந்து கால்குலேட் ஆகும் 100 USD. சரியா, படத்தை கேட்டிருக்காங்க என்னென்னா 200 USD ட்ரேடிங் எடுக்க சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து ஒன்று செய்த விட ட்ரேடில் போய்ட்டு ட்ரேட் நம்பர் தானே, அதில் போய்ட்டு மார்க்கெட்டில் ஒரு பையை கொடுத்தாச்சு, ஒரு செல்லை கொடுத்தாச்சு. இவ்வளோ தான் அதில் டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிருக்கும். இப்போ டோக்கன்ஸ் பார்த்து பார்த்தா தெரியும் நமக்கு. NYAN கம்ப்ளீட் ஆகும். விழுந்துருந்து கம்ப்ளீட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த அவ்வளோ தான் அது டாஸ்க். ஸோ இவ்வளோ தான் அது. சிம்பிளி தான். கொஞ்சம் இது வேலை 5 நிமிஷத்தோடு இந்த வேலை முடிஞ்சுது. இவ்வளோ தான் அதில் டாஸ்க் வந்து கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணுவாங்க. 2 டேஸ் தான் இருக்குது. இது கிடைச்சான கிட்ட நமக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு இது கிடச்சிச்சின்னா கெட் சான்ஸ் டு வின் 2000 DOP ஃபண்ட். அதாவது DOP ஃபண்ட் வந்து இது 2000 மக்கள் அடித்தா 24 USD ஒருத்தான டோக்கன் நமக்கு கிடைக்கும். அது வந்து இப்போ மார்க்கெட் டம்மில் இருக்கனால, அண்ட் இது வந்து ஆல்ரெடி வந்து பெரிய அளவு பார்த்தீங்கன்னா இந்த லெவலில் இருக்குது. ஸோ சரியான டம்மில் தான் இருக்குது. நம்ம கிடைச்சாலும் சப்போஸ் நம்ம வந்து இந்த இடத்துல இந்த சூழ்நிலை நம்ம விற்கலாம். சரியா, சைபர் ஒன்று விற்றா கூட ஸோ நம்ம வந்து டம்மில் பெரிய ஒரு மார்க்கெட் பில்டரில் விற்றா கூட 30 USD ஒருத்தான டோக்கன் நமக்கு செல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் உடனே விற்கலாம், இல்லை ஹோல்ட் பண்ணலாம், அது உங்களோட விருப்பம். கண்டிப்பாக வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி இந்த டாஸ்க் உள்ள தான். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணி மோட்டிவேஷன் டெலிகிராம் வாட்ஸ்அப் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம ஒரு சில ஆப்ஸ் எல்லாம் நம்ம டெலிகிராம் ஷேர் பண்ணிட்டுருக்கேன். கண்டிப்பாக வந்து நம்ம டெலிகிராம் வாட்ஸ்அப் ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.